ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஹைப்ரிட் பாரிஜாதம் செடி வாங்கியிருக்கேன். பிளான்ட்டு நம்ம நடலாம். எப்படி மண் நடுறது நல்லா வளர்கிறதுக்கு ஃபாஸ்ட்டான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது நம்ம ஒயிட் கலரில் தான் பார்த்துருக்கோம், வெள்ளை கலரில் பாரிஜாதம் அது நம்ம ரெகுலராக எப்போவுமே பார்க்குறது. இது ஹைப்ரிட் எல்லோ கலரில் கூட இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் பார்த்து வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, நல்ல ஸ்மெல் இருக்குது. இதில் சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு. சின்ன கண்ணுங்க தான் இருந்தது, நான் ஒரு செடி மட்டும் வாங்கினேன். இப்போ இது போல் இருக்குது. நம்ம எருமண் கலந்து நட்டுடணும் பிளான்ட்டு. எப்போவுமே சின்ன செடி, இது சின்ன செடி இருந்தாலும் இது பெரிய மரமாகுமேன்ட்டு பெரிய தொட்டியில் வைக்காமல் நீங்கள் இது போல் சின்ன பாட்டில் தான் நடணும். அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. சின்ன தொட்டியில் நடும்போது நம்ம கொஞ்சமாக எரு, கொஞ்சமாக மண் அது போலலாம் நம்ம போடுவோம். இது போல் கவரில் வரும், இல்லை கப்பு தொட்டியில் வரும். நீங்கள் கப்பு தொட்டியில் இருந்தால் மேல் மண் மட்டுமே நீங்கள் எருமண் கலந்து அப்படியே வச்சிடலாம். அதாவது கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு எருமண் கலந்து மேலே போட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். மந்த்து கழிச்சு கூட நீங்கள் நட்டுக்கலாம். இப்போ நம்ம இது போல் கவர்லேருந்து எடுத்துடணும். இப்போ இந்த பிளான்ட் எப்போவுமே நம்ம வாங்கும்போது களிமண் போல் இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக மண் பிரிச்சுட்டு பாதி மண் வைக்கணும். நீங்கள் அது அப்படியே நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா சரியாக வராது. ஏன்னா மண் ரொம்ப களி மாதிரி இருக்குது, கட்டியாக சேர் மாதிரி இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த பிளான்ட் எல்லாம் அது போல் இருந்தால் கூட வளரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரணும். பிளான்ட்டு சின்ன தொட்டியில் தான் வைக்க போகிறோம், நம்ம பார்த்து தான் நடணும், அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த தொட்டியில் நான் ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயத்தோல் அதெல்லாம் போட்டு மக்க வச்ச மண் நான் இது போல் பாட்டுக்குள்ளே போட்டு ஒரு கப் தொட்டி மேலே வச்சுடுவேன். அது கொஞ்சம் நாள் கழிச்சு எருவானதுமே இதில் மண் கலந்து நட்டுருவேன். இப்போ நான் இந்த மண் நான் அப்படியே வச்சுடுவேன். பாருங்கள், ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு எல்லாமே கலந்து தான் இருக்கும். சூப்பராக வளரும் பிளான்ட். இதில் சாமந்தி கூட சூப்பராக வரும். இப்போ நம்ம இது போல் வைக்கும்போது கொஞ்சமாக மண் நீங்கள் பிரித்து வச்சிடணும். எந்த அளவுக்கு பிரிக்கணும்னா பாதி அளவுக்கு பிரிக்கணும். அடியிலலாம் நம்ம நல்லா இது போல் எடுத்துடணும். செம்மண்ணெல்லாம் ரோஜா செடி கூட நம்ம இது போல் தான் எடுத்து விடணும் பிளான்ட்டுக்கு. இது ரொம்ப களி மாதிரி அப்படியே கம்மு மாதிரி இருக்குது, அதுக்கு சொல்கிறேன் நான். அது போல் நீங்கள் சாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மணலில் கூட நடுவாங்க. வர பிளான்ட்டு கூட சில டைமில் மணல் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை அப்படியே கூட வச்சிடலாம். ஏன்னா ரூட்டெல்லாம் தெரியதான் செய்யும். அந்த சமயத்தில் நீங்கள் அப்படியே இருக்கலாம். இதில் ரூட்டு தெரிஞ்சுது, இருந்தாலும் களி மாதிரி இருக்குது மண்ணெல்லாம் டைட்டாக. அதனால நான் எடுத்து விட்டுறேன். மேல் பாகத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக மேல் பாகத்தில் எடுத்தால் கூட நல்லது. அதாவது அடியில் மண் எடுத்துணும், மேல் மண் சைடு மண் அப்படி எடுத்துடணும். இது போல் நாலா பக்கமும் நம்ம சாயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடணும். இது போல் இருக்குது. எல்லாமே கலந்து எருவாக்கணும்னு நான் அப்படியே பாட்டுக்குள்ளே நீங்கள் இது போல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் மேல் மண்ணுக்கு மட்டும் கொஞ்சமாக வேப்ப இலை அது போலலாம் கலந்து நம்ம சாயில்குள்ளே போடலாம். இப்போ நான் காமிக்கிறேன். இது போல் நல்லா உடச்சிட்டு மேல் மண் இன்னும் கொஞ்சம் இது போல் போடணும். அதாவது இந்த சாயில் கொஞ்சம் இருக்கணும். இதுக்குள்ளே நம்ம உடச்சி விட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் போல் அந்த சைடு மண்ணெல்லாம் நீங்கள் உடச்சி இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சமாக பழைய சாயில் இல்லை கம்போஸ்ட் மண் கலந்தது அப்படியெல்லாம் இந்த பரவாயில்ல. இல்லை எந்த சத்தும் இல்லை, மண் ரெட் சாயில் தான் இருக்குது, மணல் கலந்துன்னா நீங்கள் அந்த மண் கூட இது போல் மேல் பாகத்துலலாம் போடலாம். ஏன்னா நம்ம மேலே திருப்பி எரு கொடுக்க போகிறோம். அப்போல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் மேல் மண்ணுக்கு. ஆனால் அடி உரம் கொடுத்துட்டு நம்ம செடி நடணும், அதுக்காக சொல்கிறேன். இல்லை கம்போஸ்ட் மண் இருந்ததுன்னா நீங்கள் கம்போஸ்ட் மண்ணே போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா இந்த கேப்பில் கொஞ்சமாக போட்டுட்டு பாருங்க, கொஞ்சமாக வேப்ப இலை, அதாவது கீழே மண்ணில் இங்கே நம்ம போட்டோமே அதுக்குள்ளே கூட கொஞ்சம் வேப்ப இலை போடணும். நான் அந்த கம்போஸ்ட் மண் பண்ணும்போது கொஞ்சம் வேப்ப இலையும் சேர்த்துருவேன், அதனால நான் போடல, நீங்கள் போடணும். இது மாட்டு சாணம் சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். வேப்ப இலை போடும்போது எந்த டிசீஸ் வராது பிளான்ட்டுக்கு, ரொம்ப நல்லது. ரோஜா செடியெல்லாம் கூட நான் வேப்ப இலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு இருப்பல இலை பச்சை இலையை கூட போட்டு நட்டிருக்கேன். நல்லா தான் பூக்குது, நல்லா தான் வளருது பிளான்ட்டு. அதுக்கு சொல்கிறேன் நான். உங்களுக்கு சப்போஸ் காய் வச்சு தான் போடுறேன்னா நீங்கள் காய் வச்சுட்டு கூட போட்டுக்கலாம்.
நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா நிறைய வேப்பிலை கிடைக்கும்போது நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது போல் செடி நடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம் நீங்கள். இல்லை சாயில் ஃபுல்லாக கலந்துட்டு இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் நடுறீங்கன்னா 1 ஸ்பூன் போடணும் வேப்பிலை பவுட்ரு வந்து. நான் வந்து எல்லா சாயிலையும் சின்ன சின்ன கப்பில் இது போல் ரெடி பண்ணி வச்சுடுவேன். செடி நடும்போது இது போல் ஈஸியாக நட்டுக்கலான்ட்டு. மேல் பாகத்தில் கொஞ்சம் வேப்ப இலைலாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதாவது செடி நடுற இடத்துல கூட நீங்கள் உள்பகுதியில் போட்டுக்கலாம். எருவே இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் போட்டுட்டு உள்ள அடிமண்ணில் இது போல் நட்டுடலாம். வேப்ப இலை சேர்த்துட்டு போடணும் அடியில். இது போல் நான் நட்ட போலையே நீங்களும் நட்டிங்கன்னா சூப்பராக வளரும் பிளான்ட்டு. பாரிஜாதம் பிளான்ட்டு சின்ன பாட்டில். சப்போஸ் உங்களுக்கு இந்த சின்ன பாட்டில் அளவெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியணும்னு சொன்னால் இந்த சின்ன பாட்டு பாருங்கள். இந்த சின்ன பாட்டு வந்து சாமந்தி வாங்குமே 70 ருபீஸ் அப்படிலாம் அந்த மாதிரி பாட்டு இது. இதில் வந்து 4 தொட்டி பிடிக்கும், அதாவது 4 பாட்டு பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் 2 செம்மண் 1 மணல், இல்லை பாதி மணல் போட்டுக்கிட்டு பாதி கம்போஸ்ட்டு அப்படி போடலாம். இல்லை 2 மண் போட்டு 1 மணல் போட்டு ஒரு ஃபுல்லாக வந்து காய்கறி வேஸ்ட்டு மாட்டு சாணம் கலந்து ஒரு தொட்டி அது போல் நீங்கள் ஃபுல்லாக கலந்துட்டு செடி நட்டுடலாம். ஆனால் வேப்ப இலை மட்டும் மறக்கக்கூடாது. வேப்ப இலை சப்போஸ் காய்கறி வேஸ்ட்டு வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல்லாம் போடுற போல இருந்தால் போட்டுக்கின்னு கலந்து அப்படியே நட்டுடலாம். எதுவும் செய்யாது, பிளான்ட்டு சூப்பராக வளரும். இந்த பிளான்ட் வந்து பாரிஜாதம் பிளான்ட் வந்து வளரும்போது நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், காமிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு வளருது இது போலலாம் நட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது போல் மேல் பாகத்துலலாம் கூட பிளான்ட்டு ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நம்ம வந்து மேலுக்கு கூட அப்பப்போ நீங்கள் வந்து வேப்பலை தண்ணியெல்லாம் தெளிக்கணும், இல்லைன்னா வந்து டிசீஸ் வராமல் இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறமா மேல் சாயில் மட்டுமே நினச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதும் பாரிஜாதம் பிளான்ட்டுக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.